வர்த்தக முதலீடு என்ற பெயரில் 2,22,00,000 ரூபாய் ஏமாற்றப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்லைன் வர்த்தக மோசடி அதிகரித்து வரும் நிலையில் கடந்த ஜூலை மாதம் இளைஞர் ஒருவரிடம் கேரளாவை சேர்ந்த நபர் கோடிக்கணக்கில் மோசடி செய்துள்ளார். சென்னையை சேர்ந்தவர் அர்ஜுன். கடந்த ஜூலை மாதம் இவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒரு நபர் தன்னை ஆன்லைன் வர்த்தக நிறுவனத்தில் பணி செய்வதாக அறிமுகப்படுத்திக் கொண்டார். தங்களது நிறுவனம் செபி அமைப்பின் அங்கீகாரம் பெற்றது என கூறிய அந்த நபர் தங்களிடம் முதலீடு செய்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என ஆசை வார்த்தைகள் கூறியுள்ளார். இதை நம்பிய அர்ஜுன் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் பல்வேறு வங்கி கணக்குகளில் 2,22,20,000 ரூபாய் பணத்தை முதலீடு செய்துள்ளார். இந்த நிலையில் மேலும் 50,000 ரூபாய் ஏமாற்ற நினைத்த போது அர்ஜுனிற்கு சந்தேகம் எழுந்து சைபர் கிரைம் போலீசாரிடம் இதுகுறித்து புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணையில் இறங்கினர். கேரளாவை சேர்ந்த உபயதுல்லா என்பவர் போலி நிறுவன பெயரை பயன்படுத்தி இளைஞர் அர்ஜுனிடம் பண மோசடியில் ஈடுபட்டார். உங்க பிசினஸுக்கு 20 லட்சம் ரூபாய் கடன் அரசாங்கமே கொடுக்க போறாங்க, அதுவும் குறைஞ்ச வட்டி மானியத்தோட. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தெரிய வந்தது. இதனை அடுத்து உபயதுல்லாவை கைது செய்த போலீசார் அவரை புழல் சிறையில் அடைத்தனர். கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த இளம் பெண்ணிடம் அமேசான் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகா மாநிலம் பெங்களூருவை சேர்ந்தவர் அர்ச்சனா. வலைதள பக்கத்தில் வேலை வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்த அர்ச்சனா அமேசான் நிறுவனத்தில் வேலை என்ற விளம்பரத்தை பார்த்ததும் அந்த லிங்கை கிளிக் செய்துள்ளார். உடனே அவரது வாட்ஸ்அப் எண்ணிற்கு குறுஞ்செய்திகள் வர தொடங்கின. அர்ச்சனாவை நம்ப வைப்பதற்காக சிறிய தொகையை முதலீடு செய்தால் பெரிய அளவில் லாபம் ஈட்டலாம் என அந்த குறுஞ்செய்திகள் வாயிலாக தெரிவிக்கப்பட்டது. முகம் தெரியாத ஆசாமிகளை நம்பிய அர்ச்சனா UPI பரிவர்த்தனை மூலமாக அவ்வப்போது பணம் செலுத்தி வந்தார். மொத்தமாக 1,94,000 வரை பணம் செலுத்திய அர்ச்சனா சில நாட்களில் தன் லாபத்தை திரும்பப் பெற முயன்றார். ஆனால் சம்பந்தப்பட்ட நபர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தவர் சைபர் கிரைம் போலீசாரிடம் இதுகுறித்து புகார் அளித்தார். பெங்களூரு சைபர் கிரைம் போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சமூக ஊடகங்களில் வரும் போலி வேலைவாய்ப்பு விளம்பரங்களை நம்பாமல் இருந்தால் இத்தகைய மோசடிகளை தவிர்க்க முடியும் என சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்.